இதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஜெரமியா 29:11 ஆண்டவர் ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ, த பிளான் ஆஃப் ப்ராஸ்பர், பிளான் ஆஃப் ஹோப், பிளான் ஆஃப் ஃபியூச்சர், இந்த 3 இதில் பேசினேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. அது இந்த நாளிலும் பார்ட் 2ஆக ஆண்டுடைய வசனத்திலிருந்து நம்ம நாளிலே கூட பார்ப்போம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்டீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக வாலிபர்கள் காணோம், பட் நல்ல கர்த்தரை மற்றவங்களாம் வந்தீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கம் 912, ஜெரமியா 29, சாப்டர் 29, verse 11. எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? எல்லாம் பைபிளை திறந்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசுகிற நீங்கள் இல்லை பிதாவின் ஆவியான சொன்னீரே. நாளை கூட உடைய வசனத்து மூலியமா எங்களோட பேசுங்க. அந்த எல்லா ஆசிரியர்கள் சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அதோடைய இடைப்படுவீராக, நடத்துவீராக, ஆசீர்வாதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை தலைப்பாக நான் கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை கொடுத்த ஒரு தலைப்பில் தாட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பர், அதாவது செழிப்பு பற்றிய நினைவுகள். சொல்லுங்க, செழிப்பு பற்றிய நினைவுகள். தாட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பர், ஆங்கிலத்தில் தாட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பர். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் இந்த வசனத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இன்னைக்கு நான் உங்கள் பேரில், கவனிங்க, பேரில் நம்பர் 1, நினைத்திருக்கிற நம்பர் 2, நினைவுகள் நம்பர் 3, அறிவேன். இதை ஷார்ட்டாக நான் என்ன தலைப்பு கொடுத்தேன்னா, செழிப்பு பற்றிய நினைவுகள், தாட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நினைக்கிறாரு? பேரை நினைக்கிறார். நம்ம பேரை நினைக்கிறார். ஆண்டவர் நம்மேல அவர் நினைவாக இருக்கிறார். அவருடைய நினைவை, அந்த நினைவை அவர் அறிகிறார். இந்த 3 காரியங்களை இந்நாள் மத்தியில் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் என்ற இந்த வார்த்தையை உங்கள் பேரில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்திலிருந்து ஒருவரை காட்டுவேனால் அது 1 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மைக்கில் வாசிங்க. பக்கம் 509, 509 வாசிங்க. ஈஸியாக. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். கவனிங்க, அங்க பேரிட்டாள் அப்படின்னு பாருங்க. பேரிட்டாள். அப்போ இங்க ஒரு மனிதன் இருக்காரு. அவர் பேர் என்ன? யாபேஸ். அந்த யாபேஸ் குடும்பத்துல கனம் பெற்று தான் இருக்கிறார். அவருடைய சொந்தம், அவருடைய சகோதரர்கள், அவருடைய குடும்ப மத்தியில் எல்லாத்துலேயும் ஒரு ஹானர்டு மேனாக தான் இருக்காரு. ஆனால் அவங்க தாய் பேர் வைக்கும் போது என்ன பேர் வச்சாரா, இவனை துக்கத்தோடு நான் பெற்றேன். அது என்ன துக்கம்னு தெரியல. குழந்தை பிறக்கும் போது குழந்தை வலி துக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா சந்தோஷமாயிடும். பிறந்த உடனே அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுவாங்க, பேருக்கு சந்தோஷமான பேர் தான் வைப்பாங்க. அப்படி தானே? யாராவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுட்டேன், அதனால் இந்த துக்கத்தை எனக்கு கொடுத்தானே, அதனால் இவனுக்கு துக்கமான பேர் வைக்கிறேன், அப்படி யாராவது பேர் வச்சுருக்கீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? இந்த சத்தமே காணும். கல்யாணம் ஆனவங்க சொல்கிறேன், குழந்தை உள்ளவங்களை சொல்கிறேன், இல்லை பாட்டி தாத்தாங்களை சொல்கிறேன். அப்படி யாராவது நீங்கள் சஜஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, இவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று
பெயரிட்டாள். அது என்ன துக்கம் தெரியல. பரலோகத்துக்கு போய் அம்மா கூப்பிட்டு கேட்கலாம். உங்களுக்கு ஆசையிலே கேட்கணும்னே. அந்த அம்மா கூப்பிட்டு என்ன அம்மா பேர் இல்லை, யாபேசுடைய அம்மா யாருங்கன்னு முதல்ல ஆண்டவர் யார் எனக்கு காட்டுங்க. அது என்ன துக்கம்? ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆன பிறகு கணவர் இல்லாத போயிட்டாரா, அந்த துக்கமா? இல்லை இவனால் என்ன ஏதாவது லாஸ் ஆச்சா, இல்லை எதுக்காக இந்த பேரை வச்சிங்க அப்படின்னு கேட்கணும் மாட்டாங்களா? திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு விதமான ஒரு பேர் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா உடனே என்ன சொல்லுங்கள், இந்த பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. இந்த பேருக்கு என்ன அர்த்தம், எதெல்லாம் அந்த பேர் வச்சு நம்ம கேட்போம். அவருடைய பாருங்கள், இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் யாருக்கு ரைட்ஸ் இருக்குது சொல்ல மாட்டீங்களா? அம்மாவுக்கு என்ன இருக்குது, பேர் வைக்கிற ரைட்ஸ் இருக்குது. அப்பா பொதுவாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பேர் வைக்கணும். ஆனால் இந்த அம்மாவே பேர் வச்சாங்க. அந்த பேர் வேறு பைபிள் எழுதிட்டாங்க பாருங்க. கர்த்தர் அதே கனம் பண்ணியிருக்கிறாரு. சகோதரிகள் வைத்த பேரை கூட கற்றுக்கிறார். அப்போது ஆண்டவர் உன் பேரில் நினைவாக இருக்கிறேன்னு என்று சொல்கிறார். அப்போ உங்கள் பேர் ஆண்டவர் தெரியாமல் அவர் உங்கள் பேரை வைக்கிறதில்லை. கர்த்தர் நம்ம எல்லாரும் பேரும் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் பேரை நான் உன் பேர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ என்னுடையவன்னு கர்த்தர் சொல்லியிருக்க. அப்போ இங்கே இருக்க எல்லாரும் பேரும் கர்த்தருக்கு தெரியும். எல்லாரும் பேர் நமக்கு தெரியும். நீ நினைக்காதீங்க நீ என்ன பேர் வச்சியோ தெரில, என் வாழ்க்கையில் பேருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒரு நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறார். ஆமென். ஆனால் சம்டைம் பாஸ்டர் சாம்சன் சொல்லுவார் பாருங்கள். சாம்சன் என்ன சொல்லுவாருன்னா, அவர்கிட்ட போயிட்டு நம்ம மக்களும் பாருங்கள் 15,000 பேர் இருப்பாங்க. அவர் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர்னாங்க. அப்பயே அவர் தெரிஞ்சுப்பார், ஐயோ ஏதோ கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு. பாஸ்டர் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, பாஸ்டர் என் பேர் என்ன பாஸ்டர்னு கேட்பாங்க. அதில் உங்கள் பேர் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் உடனே கேட்டதுனால எனக்கு சட்டுன்னு என்னால் ஞாபகம் வரல. சொல்லியிருக்கா பொல்பிட்லேயே சொல்ல போயிருக்க, திடீர்னு உங்கள் பேர் எனக்கு வராது அப்படின்னு சொல்லுவார். இப்போது மனுஷங்க நம்ம எல்லாரும் பேரும் இப்போ சின்ன பேர் இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் பேரும் நான் சொல்லுவேன். கேட்டு தெரிஞ்சு தப்பாக சொன்னால் கூட நமக்கு தான் தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது. ஆனாலும் பேர் எப்படியும் சொல்லிடுறேன். இப்போ பாஸ்டர் அவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனில் அவருக்கு டக்குன்னு பேர் வராது. ஆனால் நம்ம ஆண்டவர் இந்த மனிதன் ஒருத்தனை படித்தார், பெருகுப்பான்னாரு. உலகம் முழுவதும் பெருகிறது. உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பேர் யாருக்கு தெரியும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் என் பேர் தெரியுமா, கடவுளுக்கு தெரியுமா சொல்லுவான். ஆமாம், என் பேர் கடவுளுக்கு தெரியுமா, என் பேர் உங்கள் ஆண்டவருக்கு தெரியுமா, என் பேர் உங்கள் இயேசுக்கு தெரியுமா, இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ நீ உருவாகிறதுக்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். ஆமென். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டவர், உலக தோட்டத்துக்கு முன்னே உன்னை அறிந்தவர், உன் பேர் தெரியப்பா அவருக்கு கர்த்தர். அப்போ அந்த பேர், இந்த நேம், அந்த நேமை அவள் என்ன வச்சான்னா, அந்த நேம் துக்கத்தோடு பெற்று நேம் வச்சான். அது ஆங்கிலத்தில் நான் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன்னா, தாட்ஸ் தட் ஐ திங்க் டுவர்ட்ஸ் யுவர் நேம். நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். அதில் முதல் குறிப்பு, அந்த நினைவு ஒருவேளை ஏற்றதா இல்லாதனாலும் அந்த நினைவு நமக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த ஒரு ஆண்டு வைத்திருக்கிற நினைவை நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னா, அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரே டு த லார்ட் ஃபார் இட். அவன் ஜெபித்தான். 10ஆம் வருஷம் நீங்கள் 10ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து பாருங்க, அவன் நோக்கி ஆண்டவரை பார்த்து கேட்குறான், அம்மாவை பார்த்து கேட்கல. உங்களுக்கு தெரியும், வேதத்தில் பார்த்தா அக்ஷா அப்பா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு. உடனே அது வறண்ட நிலன்னொடனே தகப்பன்கிட்ட என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நிலையை தாங்கப்பான்னு கேட்டான். உடனே அவர் கொடுத்தாரு. ஆனால் இவன் பாருங்க, அம்மாவை நோக்கி, அம்மா துக்கமாக பேர் வச்சு என் துக்கம் சந்தோஷமாக மாறதுக்கு ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக கவனிமா. இன்னைக்கு நிறைய பேர் அம்மாவை பார்த்து கேட்குறோம், அம்மா என் பேரை என் வாழ்க்கை துக்கமாக இருக்கிறேன், கொஞ்சம் எனக்கு சந்தோஷப்படுத்தம்மா, கொஞ்சம் வெயிட்டாக கவனிக்கலேன், ஏதாவது கொடுங்களேன், ஏதாவது வாங்கி கொடுங்களேன்னு போய் இன்றைக்கி பசங்க அதை வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷமாக இருப்பேன், இதை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் பசங்க கேட்குது. ஆனால் இவன் போய் அம்மாகிட்ட போய் கேட்கல, அம்மா பேரை வச்சு கூட ஏதாவது கொடுத்தீங்கன்னா, அம்மா பேரை வச்சுட்டாங்கப்பா, அது இதாகிடுச்சு, நான் வளர்ந்துட்டேன், ஆனால் எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக எல்லாம் கொடுத்தாங்கப்பா, எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் அப்படி சொல்லலை. அவன் என்ன செய்தான்னா, எல்லாம் அவனுக்கு இருக்குது, ஆனோட நடந்துக்கிட்டான். அவன் பேர் துக்கமாக இருந்தால் கூட இன்னும் அவன் மற்றவன் துக்கப்படுத்தலை.
பேருக்கு ஏற்ற மாதிரி வாழடா அப்படின்னு சொல்ல பாருங்க. நான் யாபேசு துக்கத்தோடு பெற்றான். எங்கள் அம்மாவே துக்கத்தோடு பெற்றால, சும்மா இல்லை உங்களையும் துக்கத்தை உண்டாக்குறான் சொல்லி வீட்டில் இருந்தும் எல்லாருக்கும் துக்கத்தை உண்டாக்கல. அவன் வீட்டில் எல்லா சகோதரி மாத்திரம் எப்படி இருந்தான், கனம் பெற்றவனா இருப்பான். ஸோ என் பேர் வேணா துக்கமாக இருக்கலாம், ஆனால் எப்படி வாழ்வேன்னா எல்லாம் கனவரமாக நான் வாழ்வேன். நான் என்னை எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னா கனம் பெற்றவனா என்னை மெயின்டைன் பண்ணுவேன். எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்கல்ல. நம்மளாம் உடஞ்சிட மாட்டோம். ஆமாம், எல்லாம் உடச்சிருக்க பாருங்க. நான் நிறைய பேர்கள்லாம் இருக்குது, அந்த பேருடைய மீனிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கந்தசாமின்னு அப்படின்ட்டு இருக்கும். கந்த வருது பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த பேர் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர். நாங்களாம் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கோம். பாட்டாக பேரை பிரிப்போம் நாங்கள். எது கிழிக்கிறோம் பேரை கிழிச்சு பாட்டாக கிண்டல் பண்ணுவோம். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அவன் பேர் எவ்வளோ துக்கமாக இருந்தால் கூட அவன் எப்படி வாழ்ந்து காமிச்சான்னா கனம் பெற்றோன்னா வாழ்ந்து காமிச்சான். அவன் செய்கிறது என்னென்ன, தன்னோட தாய்கிட்டையோ சகோதரிகிட்டையோ போல, பா கொஞ்சம் இறங்க பாருங்கப்பா, உங்கள் பேரெல்லாம் நல்லா இருக்குது, என் பேர் தான் அப்படியே இருக்குது, நீங்கள்லாம் செய்து ஏதாவது கொடுங்கப்பா, கொடுத்து என்ன பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. சிலர் பார்த்தீங்களா நேரம் நல்லா கொஞ்சம் வசதியானா அவங்ககிட்ட போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்சம் கவனிச்சு, நீ தான் நல்லா இருக்கிறிய, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய, கொஞ்சம் குத்து கை குத்து தூக்கி விட, எனக்கு கொஞ்சம் அப்படியே செட்டில் பண்ணேன் இப்படிலாம் கேட்டு திரட்டிடுவாங்க. ஆனால் அவன் சொல்லி காட்டுவான், உனக்கு தெரியுமா அது அவன் உன்ன மேலே நான் தான் தூக்கி விட்டேன், நான் தான் கொடுத்தேன் சொல்லுவான். யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, ஒரு சான்ஸே கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு சான்ஸ் யார் கொடுக்கணும்னா நம்ம பேர் அறிஞ்சு அவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அங்கே அப்போ நீங்கள் எங்கே போனாலும் நின்று ரோட்லேயும் சரி, வீட்லேயும் சரி, காட்டுலேயும் சரி, ஊர்லேயும் சரி, நீங்கள் 2 கையை உயர்த்தி சொல்லலாம், என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா என் கர்த்தர். ஆமென். என்னை கர்த்தர் என்னை உதவி செய்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தரை நான் நோக்கி பார்த்தேன், நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன். பாருங்கள், கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். நம்ம எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நம்மை ஆண்டவர் பழைய ஏற்பாடுலே சொல்லியிருக்காரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அப்போ என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை தேவன் அருளினார். அப்போ என்ன செய்யணும்னா ப்ரே, ஜெபிக்கணும். ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அம்மாகிட்ட போய் கேட்கணுமா? யார் பாது? அப்பா கிட்டே கேட்கணுமா? அப்பா கிட்டையும் கேட்கக்கூடாது, அம்மா கிட்டையும் கேட்கக்கூடாது, கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. நான் அப்படிதாம்மா வளர்ந்தேன். கர்த்தர் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து அப்பாவையும் கேட்க மாட்டேன், அம்மாவையும் கேட்க மாட்டேன், கர்த்தரை நோக்கி கேட்பேன். ஆமென். கர்த்தர் என்ன தராரோ அது சோத்திரம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன். கர்த்தர் என்னை எங்கே வச்சிருக்காரோ அங்கே இருப்பேன். அது கர்த்தர் படிப்படியாக உயர்த்துவார். இப்போது கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஏன் என்னை ஆஸ்வதிக்க மாட்டீங்க? ஏன் என்னை எல்லையை பெருக மாட்டீங்க? ஏன் வருமானத்தை பெருக மாட்டீங்க? ஏன் எனக்கு ஆண்டவர் உயர்வு தர மாட்டீங்க? ஏன்பா அப்படின்னு கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து ஒரு சாட்சி ஞாபகப்படுத்துகிற கர்த்தர் சொல்லணும் பாருங்க. பீஸ் இந்தியாவில் நான் ஒர்க் பண்ணேன். 87 நான் ஒர்க் பண்ணேன். ஆண்டவர் கொடுத்த வேலை ஆஃபீஸ் பாயாக ஒரு 150 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு நான் இந்த டாய்லெட் கழுவணும், பெருக்கணும், இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லாம் போய் டிஃபன் வாங்கி தரணும். என்ன வாங்கி தரணும்? டிஃபன் வாங்கி தரணும். அவன் எப்போ வந்தாலும் அவருக்கு டிஃபன் வாங்கி தரணும், லஞ்சு வாங்கி தரணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும், எல்லாரையும் அமுச்சு தான் ஆஃபீஸை பூட்டணும். இப்படி இருந்தால் ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டு அபிஷேகம் பண்ணி கிருபை தந்து கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆண்டு என்னை கற்றுக் கொடுத்து என்னை இன்ஜினியர் ஆகிட்டு. அப்போது தொடர்ந்து போது இயர் ஆஃப் 95 ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அங்கே ஆனுவல் ப்ரோக்ராம் நடக்கும். என்ன நடக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த ஃபுல்லாக அந்த வருஷத்தில் என்னது டிபார்ட்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, யாரால் கம்பெனிக்கு ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் வச்சு பண்ணி அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பெஸ்ட் இன்ஜினியர், பெஸ்ட் மார்க்கெட்டிங், பெஸ்ட்டு இது சொல்லுவாங்க. கர்த்தர் கிருபையினால் நான் எங்கே போனாலும் ஆண்டவர் கஸ்டமர்கிட்ட போனேன்னா எங்கள் எம்டி சொல்லுவார், எனக்கு இன்றைக்கி 1 லட்சம் வேணான்னு. ஓகே சார் அப்படின்ட்டு போயிட்டு 1 லட்சமோடு வருவேன், எப்படி செக்கோடு வருவேன். அப்போது கஸ்டமர் நான் சொல்லுவேன் அப்படி கேட்பாங்க. அதனால கர்த்தர் கிருபை தந்தார். 3 வருஷம் பே பண்ணால் உங்களுக்கு ஏஎம்சி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் விப்ரோவில் பேசி எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவேன் சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட பேசி அவங்ககிட்ட டிஸ்கவுண்ட் வாங்குவேன். நான் சொல்லுவேன் 2 வருஷம் பே பண்ணுங்க, 1 வருஷம் ஃப்ரீயாக கொடுங்க. 1 வருஷம் ஃப்ரீயாக தெரியா?
இந்த மாதிரி நிறைய கஸ்டமரை பேசி வச்சுருக்கேன். நான் எப்போ வேணால் சொல்லுவேன், அப்போ கொடுங்க செக்குன்னு இருப்பேன். அந்த மாதிரி கர்த்தர் கிருபையாக போய் செக்கு கேட்டேன்னா கொடுத்துருவாங்க. 3 வருஷம் என் கஸ்டமர்லாம் 3 வருஷம் ஏஎம்சி தான். நான் தான் அதுக்கு சப்போர்ட். பயப்படாதீங்க, நான் விட்டு ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செக்கு வாங்கி. அப்போது அந்த அளவுக்கு இன்கம், இன்சென்டிவ் மாத்திரம் நிறைய சம்பாதிப்பேன். இன்சென்டிவ் கொடுப்பாங்க, நிறையா சம்பளம் இல்லாமல் இன்சென்டிவ் மாத்திரம் நிறையா வரும். ஏன்னா உழைப்பேன், சும்மா இல்லை, உழைப்பேன், ஓடி ஓடி உழைப்பேன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவலில் 1 வருஷம் கூட என்னை கூப்பிட்டு என்ன பண்ணல, கனமே பண்ணல. அந்த ஒரு காரியம் எனக்கு என்ன ஆண்டவர், என்னை இன்ஜினியர், பெஸ்ட் இன்ஜினியர்னு எனக்கு கனமே பண்ணலை சொல்லி என்னுடைய நண்பன் கேக்கு கல்யாணம் ஆகி சீர்வரிசைக்காக அவரை ஊருக்கு போய் கொண்டு வரதுக்காக என்னை கூப்பிட்டு போனார். அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இந்த வருஷமாக நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு போனேன். பார்த்தா என்ன பண்ணாங்க, வழக்கம் போல் நம்ம பேரே காணோம், லிஸ்ட்லேயே இல்லை, பேரே இல்லை, லிஸ்ட்லேயே பேர் இல்லை. அப்போது துக்கமாக தான் வண்டியில் ஏறினேன். வண்டியில் ஏறிட்டு இன்ஃபேக்ட் கண்ணில் தண்ணி கூட வந்துடுச்சு. உட்காந்து பஸ்ஸில் கண்ணில் தண்ணி. என்ன ஆண்டவரே, எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ வருமானம் வரேன், இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் என்னை வந்து எனக்கு எதுவும் அவார்டு கனப்படுத்த மாட்டுறாங்களே அப்படி சொன்ன. கற்றுக் கொடுத்தாரு, நீ அமைதியாக இருப்பா, ஐஸ்வர்யமும் கனமும் என்னால் தான் வரும். அல்லையா சொல்ல மாட்டீங்களே, ஐஸ்வர்யம் கனம் யாரால் வரும்? கர்த்தரால் தான் வரும். அதனால் மனுஷன் தருவான், அவன் தருவான்லாம் அன்றைக்கே கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கும் நீ உனக்கு எல்லாம் நான் தருவேன். நானும் பாவம் தம்பி கேக்கு என்னை கூப்பிட்டு போய் அவர் ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு போனார். நானும் அப்படியே திரும்பி வந்துட்டேன். அப்போது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா விப்ரோவிலேருந்து ஆண்டவர் செய்தார். விப்ரோவிலேருந்து எல்லாருடைய கஸ்டமர்ஸ், அதாவது ஃப்ரான்ச்சைசி உள்ள ஆளுங்களெல்லாம் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு தேடினா யார் பேர் தான் வந்தது முன்னாடி சொல்ல மாட்டீங்களே, என் பேர் வந்ததுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸியில் யார் ஃபஸ்ட்டுன்னா எங்களுடைய பிசி இந்தியாவில் என் பேர் தான் முதல் வந்து. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் 3 வருஷம் பணம் அளவுக்கும் சரி, சர்வீஸ் பண்ணி ரிப்போர்ட் எழுதுலும் சரி, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலும் சரி, போய் ப்ராப்ளம் சோர்ந்து போகாமல் ஓடி ப்ராப்ளம் அட்டன் பண்ணுவேன். உற்சாகமாக வேலை செய்து எல்லாத்துக்கும் சேர்ந்து பார்த்தா லிஸ்ட்டில் பார்த்தா என் பேர் தான் அது. இவன் பேர் தான், இவன் தான்ப்பா பெஸ்ட் இன்ஜினியர். இப்போ எம்டி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இன்னைக்கு ஈவினிங் வந்துருங்கடா, எல்லாம் தாஜில் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்போது சரின்னு போனால் எல்லோரும் முன்னாடி, அதாவது எனக்கு அவார்டு கொடுத்தோன்னா பிசி இந்தியாவுக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் எல்லாம் ஃப்ரான்சைஸையும் வர வச்சு அதில் பெஸ்ட் இன்ஜினியர்னு அவார்டு கொடுத்தாங்க பாருங்கள். எவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் சொன்னார், பார்த்தியா உனக்கு எப்படி யாருன்னா உன் பேரை லிஸ்ட்டில் வரலாம், உன் பேர் லிஸ்ட்டில் இருக்கு. கர்த்தர் என்னை உயர்த்தினார். அடுத்த நாள் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொன்னாங்க, கூப்பிட்டு கங்க்ராலேஷன்னாங்க. பரவாயில்லப்பா, விப்ரோவில் உனக்கு பெஸ்ட்டு. நான் சொன்னேன், கர்த்தர் கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்க்குறாரு, நான் அங்கீகரிக்கிறாரு. நீங்கள் தான் எனக்கு தரல, ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்படியே சொன்னேன், நீங்கள் தான் எனக்கு தரல, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அப்போது நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தர் நோக்கி. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஆண்டவரை நோக்கி எந்த காரியமான கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், அவன் பண்ண பாரு, ஜெபம் பண்ணணும். அப்போது ஆண்டவர் பேர் நினைவாக இருக்கிறாரு, நம்ம அவர் நினைவு கூட்டணும். அதாங்க பாயிண்ட்டு. உங்கள் பேர் அவர் நினைவாக தான் இருக்கிறாரு, அவர் நினைவு வந்து என்னங்க பிரயோஜனம்? பக்கத்து சொல்கிறார், அவர் என் பேர் நினைவு வந்து என்னங்க பிரயோஜனம்? அதை நினைப்பு கூட்ட வேண்டிய ஆள் யார்? நீங்களும் நானும் தான். எப்படி நினைப்பு விட்டுவீங்க? ஜெபம் பண்ணணும். அவன் என்ன பண்ணான், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. நான் சொல்கிறேன், இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களுடைய எல்லை பெரிய ஆகலையா, வருமானம் பெரிய ஆகலையா, என்ன உங்களுடைய டார்கெட் அச்சீவ் ஆகலையா, நீங்கள் நினச்சது கர்த்தர் உங்களுக்கு மனப்பில் நினைப்பு விட்டுனது செட்டில் ஆகலையா, எல்லாம் எங்கே போனோம்னா உங்களை செட்டில் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாரு. எங்கே போனோம்? அது மாமியார் வீட்டுக்கு போனோமா? அதான்ப்பா, அவங்க தான் செட்டில் பண்ணாங்க. இல்லை கர்த்தர்கிட்ட போகணும். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவரே செட்டில் பண்ணுங்கப்பா, எல்லைய பெரிதாக்கப்பா, வருமானத்தை பெருக பண்ணுங்கப்பா. நான் என்ன பண்ணோம்ப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணோம்ப்பான்னு கேளுங்க. கர்த்தர் சின்ன செய்யறது சொல்லுங்க, ஓடுங்க, உடைங்க, படிங்க, விசுவாச பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தரை நோக்கி பாடுறா, உன் வாழ்க்கையில் எப்படி இருப்ப?
செழிப்பா இருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு வசனம் காட்டுற பாருங்க, ஏன் அவர்கிட்ட போஸ்ட்னா நீதிமொழிகள் 8:18 769 பேஜ் நம்பர். அதில் பார்த்தீங்கன்னா வாசிங்க 8:18மா. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. என்ன இருக்கான்? ஐஸ்வர்யம். சொல்ல மாட்டீங்களே. ஐஸ்வர்யம். எல்லாம் பேக் கொண்டு வந்திருக்கீங்களா? கனம். ஐஸ்வர்யம் ஆண்டவர்கிட்ட இருக்குங்க. ஆமென். ஏங்க வாழ்ந்து பூமியை படிச்சாருங்க. என்ன ஐஸ்வர்யத்தை வச்சிருக்காருங்க அவரு? நம்ம இந்தியா பணத்தை வச்சிருக்காரு அவரு. கேளுங்க, நம்ம ஆண்டவர் இந்தியா பணத்தை வச்சிருக்காரா? பரலோகத்துல அமெரிக்கன் டாலர் வச்சிருக்காரா? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அவர்கிட்ட என்ன இருக்குது? ஐஸ்வர்யம் இருக்கு. அவர்கிட்ட என்ன இருக்கு? கனம் இருக்கு. அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஐஸ்வர்ய சம்பவம் ஆவார்கள். அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை கூப்பிட்ட உடனே வந்தான் பாருங்க. 13:2 பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. அவன் வாழ்க்கையில் என்ன வர வர நிறுத்தி இருந்தான், ஐஸ்வர்யனா ஆனான். அதனால ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கு, அதனால தான் அவர்கிட்ட கேட்க சொல்றேன். கனம் அவர்கிட்ட இருக்கு, அதனால தான் அவர்கிட்ட கேட்க சொல்றேன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும். ஒன்று குத்தான்னா, சில பேருங்க குத்தானா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் மாத்துறது பார்க்க விடுங்க, வண்டி மாத்துறது விடுங்க, ஒரு வருஷத்துல தான் வண்டி மாற்றுவாங்க. மாற்று நிலையான ஒன்று கேட்டாலும் நிலையானதை கேளுங்க. கத்தட்ட நிலையான பொருள் இருக்கு. ஆமே. ஒன்று கேட்டாலும் உருப்படியாக கேளுங்க. ஒரு மாப்பிள்ளை கேட்கல, உருப்படியான மாப்பிள்ளை கேளுங்க. ஒரு பொண்ணு கேட்கல, உருப்படியாக பொண்ணு கேட்க. ஆண்டவரே நன்னை தரலுக்கு குழந்தை கேட்கல, நிலையாக ஒரு குழந்தை கொடு. என்ன வேணுமா நிலையாக கொடுங்கப்பா. சும்மா இந்த மாத்திரை வேலை வச்சுக்காது. ஒரு வீடு தரீங்களா, நிலையான வீடு கொடுங்கப்பா. சும்மா சும்மா போய் 3 மாதம் 6 மாதத்தில் மாத்திரை வேலை இருக்கக்கூடாது. என்ன வேணுமோ ஜபத்தில் உங்ககிட்ட நிலையான பொருள் இருக்குப்பான்னு சொல்லி அவன் நோக்கி கேளுங்க, தருவார். நான் அப்படி பெற்றுருக்குறேங்க. நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மாதிரி ஆண்டவரே ஒரே மாதம் ஒவ்வொரு வீட்டில் தான் வச்சார். 1 மாதம் தான் வச்சார். அது ஏன் வச்சார்னா ஒரே இடத்துல எல்லைக்குள்ளே போட்டார். அந்த நெருக்கத்தை காமிச்சார். ஒரே ஓடு வீட்டில் ஏகாந்திபுரம் 4வது தெருவில் ஓடு வீட்டுக்குள்ளே எங்களை வந்து 7 பேரை உள்ளே போட்டார். ஒரே ரூம் தான். எங்கள் மாமா அவர் தான் என் கூட வந்தார். எப்பவுமே அவரை தான் கூப்பிட்டு போவேன். அவர் வந்தார். அவர் சொல்கிறார் என்கிட்ட, உள்ளே தான் பார்த்த கட்டணம் போட்ட வீடு இருக்குது, உனக்கு தரேன்றாரு, நீ ஏன்டா இது எடுக்கிறேன்னு. மாமா நானா எடுக்க சொல்கிறேன், கர்த்தர் இதுதான் எனக்கு சொல்கிறாரு, நான் அவரை மீற முடியாது மாமா. இல்லை பார்த்தாரு, ஒரு மாதிரி பார்த்தாரு அவர். சரி தெரியும் அவருக்கு, இவன் வந்து ஒரு மாதிரின்னு தெரியும் அவருக்கு. நம்மளாம் பார்த்தா நம்ம இது மாதிரி சொன்னால் ஒரு மாதிரி, இப்போ என்னையே ஒரு மாதிரி பார்க்குறீங்க பாருங்க, அது மாதிரி பார்க்கணும். ஆமே. அப்போது அதான் அப்போனா கர்த்தர் செய்கிறது அர்த்தம். நீங்கள் சொல்கிற ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போனா கர்த்தர் சொல்கிறாருன்னு அர்த்தம், கர்த்தர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அதான் விசுவாசம். அப்பா கர்த்தர் ஸ்தோத்திரம் பாடி என் கூட இருக்கிறீங்க. அப்போ ஒரே மாதம் தாங்க பக்கத்து வீட்டில் கார்டனோட ஓடி விளையாடுற மாதிரி, வண்டியில் சுற்றுற மாதிரி, ஒரு ஃபுல்லாக அப்படியே ஒரு கிரவுண்டு ஃப்ரீயாக வீடை கொடுத்து 2 ரூமை கொடுத்து தனியாக எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு அங்கே வச்சார். பக்கத்து வீட்டில் ஒரே மாதத்தில் அங்கே இருந்தவங்க காலி பண்ணி, அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு, என்னங்க இந்த ரூமில் ஓட்டு வீட்டில் இருக்கலாமே, என் வீடு காலி ஆச்சு வாங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. சமாதானமாக அங்கே இருந்தோம். எங்கள் அம்மா அந்த குடும்பத்தால் தான் ரட்சிப்பில் நடத்திட்டாங்க. கர்த்தர் கிருபையாக நடத்த திணிக்கு விசுவாசத்தில் இருக்கு. அப்போ இப்போது ஆண்டவர் நம்ம இடத்துல சின்ன இடத்துல வைக்கிறான்னா நம்ம நிலையானது. அதுபோல் கர்த்தர் சம்டைம்ஸ் உள்ளே போட்டுருவார். ஏன்னா நம்ம வெளியாக போகிறேன்னு அர்த்தம். ஆமே. சில லாக் பண்ணுறாரு, ஏன்னா ரிலீஸ் பண்ணி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக நாம் பார்க்கலாம், வேகமாக சொல்கிறேன் பாருங்க, இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்க. 2வதாக யோவான், அதாவது 3 யோவான் 1:2 வாசிங்க. பக்கம் 331 வாசிங்க. நானே வாசிக்கல. பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, 2வதாக பாருங்க, அதில் சொன்ன பேரில் நினைவார். அந்த பேரில் அவர் நினைவாந்த என்ன பிரயோஜனம்? நாம் அந்த பேரை நினைவு விட்டதுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னேன். 2வதாக ப்ரே தட் யூ மே ப்ராஸ்பர் இன் ஹெல்த். 2வது ப்ரே தட் யூ மே ப்ராஸ்பர் இன் ஹெல்த். நீ என்ன செய்யணும்? நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணோம். நம்ம ஆண்டவரே என் சுகமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம விண்ணப்பம் பண்ணணும். பாருங்க, அவர் சொல்கிறாரு, பிரியமானே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாத்துலேயும் வாழ்ந்து
சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இப்போ யார் இந்த வேதத்தில் நான் காட்டலான்னு பார்த்தா, என்னோட 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. பக்கம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 496. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ண. ரெண்டாவது சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லா வீட்லையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கிலீஷில் வந்து ப்ராஸ்பர் இருக்கும். ப்ரே தட் யூ மே ப்ராஸ்பர் இன் ஹெல்த். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? சரீரத்து நல்ல சுகம் வேணும். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்போது எசேக்கியா தன் முகத்தை சோர்வகம் திருப்பி, அங்கே ஒன்றா சொல்லுது, நீ அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டி மரித்து போவீர் என்று கர்த்தர் சொன்னார். கவனிங்க, நீ சீக்கிரம் செத்துட்டு போறப்பா அப்படின்னு தீர்க்கன் சொல்றான் ஒரு ராஜா கிட்ட. எப்படி இருக்கும்? அவனும் கேட்டுக்கிட்டான் பாருங்க, வீட்டுக்காரெல்லாம் ஒழுங்கு பண்ணுப்பார். அப்போ அவர் செத்தாருன்னா என்னங்க ஆகும்? ராஜா செத்தா என்னங்க ஆகும்? ராஜா செத்தான ஒரு பாடி எங்கே போவோம்? பரலோகத்து போகுமா? செத்தான்னா பாடி மண்ணுக்கு போகும். அப்போ அவர் உள்ள இருக்கிற ஆத்மா எங்கே போவோம்? பரலோகத்து போகும். ராஜாவா வாழ்கிறாரு, சுகமாக வாழ்கிறாரு. இப்போ வியாதிப்பட்டார், இப்போ நீ சாக போகிற அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ண, எல்லாத்தையும் சரி, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்துக்குவான்னு கொடுத்துட்டு வீட்டுக்காரெல்லாம் செய்யிட்டு எல்லாம் கூட இப்படி நடத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒழுங்கு பண்ணிட்டு நீ செத்துருவே அப்படின்ட்டு. அப்போது ஒழுங்கு பண்ண செத்தவொன்னே அவர் என்ன பண்ணுவார்? உடம்பை பாடியை மண்ணில் வச்சுருவோம். இப்போ உள்ளகிற ஆத்மா என்ன ஆகும்? அதனால சொல்ல, உன் ஆத்மா வாழுது போல் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சொல்லணும். உடனே அவர் சொல்கிறார், என்னடா இது, இவ்வளோ நம்ம ஒன்றுமே கொண்டு போக முடியலையே. நெப்போலியனுடைய கதை உங்களுக்கு தெரியும் இல்லை? உலகத்தையே ஆண்டானா, உலகத்தையே பயங்கரமான வீரன். ஆனால் அவர் போய் ஒரு இடத்துல ஏதோ வியாதி வந்து எந்த ஆளாலையும் அவர் வியாதியை குணமாக்க முடியல. கடைசியாக சொன்னார், நான் சாகும்போது எனக்கு 3 வேண்டுகோள். என்னன்னா, அவர் செத்த அவருடைய பணத்தை யார் தூக்கணுமா? டாக்டர் தூக்கணுமா முதல்ல. ரெண்டாவது, அவர் சம்பாதித்த ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ணணுமா? ரோட்டில் வீசணுமா. மூணாவது, 2 கையும் இப்படி வச்சு சாவை எடுத்துகிட்டு போங்க பாண்டாராம். 3 காரியம். ஏன் மந்திரி கேட்டால் நான் ஏங்க அப்படின்னா, இவ்வளோ சம்பாரிச்சேனே பிரயோஜனம், அது என்னை காப்பாற்றலை, தூக்கி ரோட்டில் போடு. ரெண்டாவது, ஏன் டாக்டர் தூங்க, இத்தனை டாக்டர் இருந்தால் அவனை என்னால் பண்ண முடியல, சுகமாக்க முடியல, அதனால அவனை தூக்கவை. இந்த பேஷண்ட் என்ன சுகமாக்க முடியல, அட்லீஸ்ட் பணத்தையா தூக்கவை. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அப்படி அவருடைய கதை வந்தது. அதனால டாக்டர் இங்கே கோச்சிக்காதீங்க. ஸோ மூணாவதாக என்ன சொல்கிறேன்னா, டாக்டர் ஒரு மனுஷன் தாங்க கேட்டிங்களா. மூணாவதாக, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போதில்லை. பாடி மண்ணுக்கு போக போகுது, அந்த ஆத்மா எங்கே போகுதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணாலும் பாடி போடும், ஆனால் ஆத்மா போகணுமே, அந்த ஆத்மா வாழணுமே. அதுக்கு என்ன செய்தார் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜபம் பண்ணினார். சொல்ல பாரு, விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணினா கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் 3 வருஷத்தை அவர் கொடுத்தாரு. 5ஆம் வருஷத்தை, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஒரு ஜபம் குணமாக்கும். எத்தனை விசுவாசிக்குங்க? டாக்டரால் குணப்படுத்த முடியாது, ஆனால் ஆண்டவர் நாம் குணமாக சுகமாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். குணமாக்குவேன். ரெண்டாவது, ஆதரவாக இருப்பேன். 6ஆம் வருஷம் கடைசி பாருங்க, நான் ஆதரவாக இருப்பேன். மூணாவது, ஆண்டவர் நீ பிழைப்பாய், 15 வருஷம் ஒன்று கூட்டி கொடுப்பேன். அவன் பிழைத்தான். கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் சுகத்தை தருவார். வியாதிகள் வரங்க, ஏன்னா நம்ம அப்படி சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றோம்? பிஸாவா? யாருப்பா அது? கெண்டக்கி சிக்கனா? பர்கர்? ஹைதராபாத் பிரியாணியா? கண்டதையே சாப்பிட்றாங்க. அதனால என்ன பண்ணோம்? திடீர்னு வியாதி வந்துடும். அதெல்லாம் பயப்படக்கூடாது.
நம்முடைய கரெக்டாக நம்முடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். 6 மாதம் ஒரு வாட்டி ப்ரெஷர், நம்முடைய பாடி செக்அப் பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. சீக்கிரமாக என்ன நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுங்க. உங்களை எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன், இன்சூரன்ஸ் போட்டுடுறேன். உடம்புக்கு இன்சூரன்ஸு, பல்லுக்கு இன்சூரன்ஸு, கண்ணுக்கு இன்சூரன்ஸு, அமெரிக்காவில் இருக்க மாதிரியே உங்களை மாற்றிடுறேன். ஸோ நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். எந்த லெவல் இருக்குது. சில டாக்டர்கிட்டே போக மாட்டேன் இல்லை, கர்த்தர் டாக்டரை ஞானம் கொடுத்துருக்காரு. அந்த காலத்துலேருந்து டாக்டர் இருக்கிறாங்க. உடம்பை செக்அப் பண்ணிக்கணும். உங்கள் விசுவாசப்படி உங்களுக்கு எடுத்ததே இல்லைங்க, விசுவாசமாக இருங்க. உங்கள் விசுவாசப்படி உங்களுக்கு கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணினார். அங்கே பாருங்க, இல்லை நான் ஒன்று வாசித்தேன். அதில் அங்கே என்னென்ன, ஆண்டவர் நீ சுகமாகுவான்னு சொல்லிட்டாரு. அந்த ஊழியக்காரன் வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஞ்சர் தான். ஒரு ஊழியக்காரனாக என்ன பண்ணுறது, சுகமாக்க முடியாது. ஒரு ஊழியக்காரனாக கர்த்தருடைய திறப்பில் நிற்க முடியாது. அவன் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிங்க. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவான் 5ஆம் வசனம். அவர் சொல்லுவார், ஏசாயா முற்றி அப்போது போகிற முன்னே கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அவன் சொல்லுவான் 3ஆம் வசனம், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்ன பண்ணார். இப்போது ஆண்டவர் முன்பாக எப்படி தானா, அது யாருக்கு ஆண்டவருக்கே தெரியும்னா இந்த ஏசாயாவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஏசாயால ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, அங்கேருந்து வந்துச்சு. அதனால் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. அவன் அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சான். கர்த்தர் செய்ய பாருங்க. அவர் இன்னொரு 7ஆம் வசனத்தை வாசினா, பின்பு ஏசாயா அத்திப்பழுத்த அடையை கொண்டு வாருங்கள் என்று அதை அவன் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்ட போது அவன் அப்போ ஒரு அத்திப்பழம் வெட்டு எங்கேயும் அங்கே போய் மறந்து போட்டான். காயம் போட்ட உடனே அவன் பிழைத்துட்டான். ஆண்டோட வார்த்தை நீ பிழைப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன செய்தாங்க அவங்க, இது வைத்தியமா இல்லையா? ஆண்டை சொல்லிட்டாரு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்க. அப்படியே கூட்டி கொடுத்தாரு அப்படியே இருக்க வேண்டியது. எதுக்கு அத்தி வெட்டி அவன் முதுல காயத்து அந்த பிள்ளை எதுக்கு பூசணும்? அது பூசினோன்னா நானா பிழைத்தானோ. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை ப்ரே தட் யூ மே ப்ராஸ்பர். உங்கள் சரீரத்தில் ஆசீர்வாதமாக காணப்பட கற்றுக்கு 3ஆவதாக சொல்லி நான் முடிச்ச வேகமாக. நீங்கள் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்தோம் இல்லையா, நெகேமியா 1:8 நீங்கள் வாசிப்பீங்கன்னா 3ஆவதாக எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்? 30 நிமிஷம் தாங்க பேசியிருக்கேன். நீங்கள் 1:8 நெகேமியா இங்கிலீஷ்ல ஓகே 9 வாசிங்க, தமிழ்ல 9 வாசிங்க. நீங்கள் மூணாவதாக முதல்ல சொன்ன உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உன் பெயரை ஆண்டவர் அறிந்திருக்கிற, ஜபம் பண்ணி அவருக்கு நினைப்பூட்டி ஆசீர்வாதத்தை பெற்றோம். 2ஆவதாக சொன்ன உன் ஆத்மா வாழணும், சரீரத்தில் சுகம் போத்தோ வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். இதை நீ மெயின்டைன் பண்ணணும், செய்ய வேண்டியது செய்யணும். 3ஆவதாக மற்றவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிற மற்றவங்களுக்காக ஒரு ஊழியக்காரனாக திறப்பில் நின்று அவருடைய வார்த்தை நினைத்தரலும்னு கேட்கலாம். பாருங்கள், அழகாக நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அவருடைய அந்த வார்த்தை சொல்ல பாருங்க. நீங்கள் இல்லை இந்த வீட்டில் போயிட்டு வாசி, நேரில் எனக்கு 1லேருந்து நீங்கள் 4 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் கீழே யூதரின் செய்தியை எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அது என்னென்ன, அங்கே அழகு இடிக்கப்பட்டது, அங்கே மகா தீங்கு இருந்தது, அங்கே நிந்தை இருக்குது, அவங்க அனுபவிக்கிறத எல்லாம் கேள்விப்பட்டு அலங்கு இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது எல்லாம் அந்த 4 வசனம் வரைக்கும் அவன் பார்த்துட்டு 4ஆம் வசனத்தில் என்ன பண்ணான்னா, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது
நன்றாய் என்ன பண்ண உட்கார்ந்து சில நாளாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் என்ன பண்ணான், விண்ணப்பம் பண்ணானா. அடுத்த வருஷம் பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே உங்களை அன்புக்குன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறான். அவர் யார் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனை மற்றவங்களுடைய அலங்கடிக்கப்பட்டு ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க என்று அவனுக்குள்ள அந்த பாரம் வந்துச்சு. போட்டு அவராச்சு கத்தராச்சின்னு அவன் அமைதியாக இல்லை, அங்கே எழும்பினான். அவன் அங்கே எழும்பினான். மூணாவதாக ரிமெம்பர் ஐ ப்ரே த வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தை நினைத்தருளும் என்ன ஒரு சர்வெண்ட், ஒரு ஊழியக்காரன். இன்னைக்கு ஆண்டவருக்கு யார் தான் வேணும், திறப்பில் நிற்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஆண்டவரே நான் என் குடும்பம் எந்து அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே உங்கள் குடும்பம் உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்தீங்க, எந்தெல்லாம் யார்து உங்களுதெல்லாம் எந்த ஆமே, எந்தெல்லாம் உந்த ஆண்டவரே உங்களதெல்லாம் எந்த. அப்போது மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவர்களாக அவளை மீண்டும் ஆண்டவர் பக்கமாக கொண்டு வரவர்களாக காணப்படணும். அவர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதில் என்னன்னா 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுறவர்களுக்கு உம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே. ஏன் அவர் ரொம்ப பயங்கரமானவர், பட்சிக்கிற அக்கறை உள்ளவர். அவருக்கு பயப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ண வரான், அவர் ஆசீர்வதிப்பார். 14ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்கள். நீங்கள் 5லேருந்து 10 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அந்த அவருடைய மகத்துவம் அவருடைய வல்லமையெல்லாம் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் 11 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். பாருங்க, அவர் பெரிய அரசாங்க உதவியில் இருக்க அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் அவருடைய ஜெபம் என்னன்னா, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுது, who deserve to fear thy name and prosper. யாரெல்லாம் பயந்து கர்த்தாவே என்று ஆண்டவர் மற்றவங்களுக்காக உங்களுடைய இடத்துல ஜெபிக்கிறாங்களோ, அவங்க உங்களுக்கு பயப்படுறாங்களாம் எப்படி இருக்கணுமா, செழிப்பாக இருக்க வேண்டும் என்றார். ஆமே கர்த்தர், அது ஒரு ஊழியம். மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஊழியம், மற்றவங்களை ஆண்டவரத்தில் கொண்டு வருகிற ஊழியம், மற்றவங்களுக்கு அந்த காரியங்களுக்காக நம்ம உதவி செய்கிற ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ண வரான், ஆசீர்வதிப்பாராம். வாரி இறைத்தார் விரித்தெறிந்தவர் இல்லை, கொடுக்க தான் சுரக்குமா. அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு எந்த நீங்கள் பார்க்கணும், யார் இன்னைக்கு ஆண்டவர் யார் துக்கத்தில் இருக்கா, யார் கர்த்தருடைய சபைக்கு போகாமல் இருக்கா, புதுசாக ஒரு ஆத்மா ஆதாயப்படுறதில்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் துக்கத்தில் இருக்காங்க, விசாரிப்பில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க. ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி அவங்களுக்காக பண்ணணும். நம்ம பாருங்க, ராஜா இதில் இருக்கிறான், ராஜா இருந்துட்டு எனக்கு இந்த மேன்மை போதும், எனக்கு இந்த இது போதும் அப்படின்னு அவன் இல்லை. அவன் என்ன பண்ணான், இறங்கினான். நம்ம நாட்டில் எப்படி தெரியல, பொதுவாகவே ஒருத்தர் நல்லா ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்ல, அவெல்லாம் நல்லா இருக்கிறான்ப்பா, நம்ம என்ன இல்லை, நம்ம நீ நல்லா இருந்த நான் நல்லா இருந்த மாதிரி சொல்லுங்க பா, நீ நல்லா இருந்தா, ஏன்னா என்னை நல்லா வச்சு என்னை ஆசீர்வதிக்கிறது யார் தான், கர்த்தர்ப்பா. அதனால் உன்னை நீ ஆசீர்வாதமா அதியா, எனக்கு அது போதும்பா, என்னை பற்றி கவலைப்படாது, கர்த்தர் என்ன. அப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், வாழணும். அப்போது மற்றவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து அவங்க குடும்பத்தில் என்ன செய்யணுமோ, என்ன அவங்க ஆண்டுல அவங்கள கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் விடும் போது பயங்கரமான தேவன் அவர் செழிக்க பண்ணுவார். முடிச்சலம்மா 10:5 ஆயிடுச்சு. மூணாவதாக ரிமெம்பர் ஐ ப்ரே த வேர்ட், அந்த வார்த்தையின்படியே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த ஜெபம் எதை கொண்டு வரணும்னா, என்ன ஊழியக்காரனா மற்றவங்களுடைய யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தை கேட்டு உங்களுடைய வருகிறார்களோ அவங்களாம் எப்படி இருக்கணுமா, செழிப்பாக இருக்கணுமா. who deserve to fear thy name and prosper. அவங்களாம் செழிக்க பண்ணுங்கப்பா, அவங்களாம் மறுவாழ்வு கொடுங்கப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே நம்ம இறங்கணும், ஜெபிக்கிறவளா இருக்கணும். அதுதான் பெரிய ஊழியம். ஜெபித்து அவர்களுக்காக விசாரிக்கிறோம், கர்த்தர் நமக்கு அப்படியே செய்வார். என்ன முடிப்போமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். 10 நாள் ஆயிடுச்சு. 3 காரியங்கள் சொன்னேன். என்ன சொன்னேன், பெயர், நான் உங்கள் பேரில் நேற்றுக்கு நினைவுகள். கர்த்தாவே, என் பேரை நீங்கள் நினச்சா எனக்கு என்னப்பா பிரயோஜனம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை நினைச்சிருங்க. பாடுவோமா அந்த பாட்டு, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிருங்க. நீங்கள் நினச்சா என்னதான்,
சொல்ல மாட்டீங்களா? ஆசீர்வாதம் ஆண்டவர். ஆமாம். ஸோ கர்த்தர் நம்ம நினைக்கட்டும். ரெண்டாவதாக சொன்ன ஆண்டவர் நம்ம பேரை நினைப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, கனம் இருக்கு, நிலையான பொருள் இருக்கு. ஜெபித்து பெற்றுக்கொள்வோம், இலவசமாக பெறுவோம், இலவசமாக கொடுப்போம். சொல்லுங்க, இலவசமாக பெறுவோம், இலவசமாய் சேமிப்போமா, இலவசமாய் கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய ஆத்மா, pray that you may prosper in health. நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீர சுகம் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஸோ மூணாவதாக பிறருக்காக அவருடைய வார்த்தையை நினைத்தருளுவப்பா என்று சொல்லி பிறருக்காக கர்த்தருடைய தெருக்களே வார்த்தை வைத்து அவங்க கர்த்தர் பக்கமாக திருப்பும் போது யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வருகிறாங்களோ அவங்களாம் கர்த்தர் செழிப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேதா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேதா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க,
நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கத்தருங்க ஒவ்வொரு பேரையும் நினைப்பூட்டபடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இங்க இருக்கிறேன், ஆண்டவர் இங்க இருக்கிறேன்ப்பா, இங்க இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே எந்த நிலையில இருக்கிறீங்க அங்கிருந்து அவர் கூப்பிடுங்க. கூப்பிட்டு ஆண்டவரே என் பேரை உங்க பேரை கூப்பிட்டு நினைப்பூட்டுங்க. இங்க ஒருத்தர் இருக்கேன்ப்பா, என்ன மறந்துடாதீங்க. இங்க ஒருத்தர் இருக்கிறப்பா, மறந்துடாதீங்கப்பா, மறந்துடாதீங்க. ஆண்டவரே என்ன கூப்பிடுங்க. கர்த்தாவே என் சூழ்நிலைகள் நிலைகள் என்னுடைய பேர் எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க 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 இருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக இயேசுவின் நாமத்துல அவரை நோக்கி கூப்பிடுற உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லையை பெரிதாக்குவாராக. உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஓ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவரை நோக்கி கூப்பிடுங்க. சுகவேனா ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க. நான் சுகமாய் வாழணும் அப்பா. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் எண்ணெய் பூசி ஒரு வியாதி பட்டிருப்ப வியாதி எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவுன்னு சொன்னாரு. எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம்ப்பா. நீ ஆனா சுகம் உங்களுக்கு தான் வரணும்ப்பா. என் தழும்புலால் குணமான்னு சொன்னீங்க. எகிப்து வரப்பண்ண வியாதிகளை ஒன்றை வரப்பண்ண சொன்னீங்க. இது தேவனுடைய சரீரமாக ஆலயம். இதுல எந்த வியாதிக்கு இடம் இல்லை. இதுல கர்த்தருடைய ஆவியான வாசம் பண்ணுகிறார். தவறான விலாசத்தை வந்திருக்கிற இயேசுவின் நாமத்துல ஓடு. பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிரு, சுகமாயிரு. நீடித்து வாழ்ந்துரு, பலத்தோடு வாழ்ந்துரு. கர்த்தரோட செழிக்க செய்வார். பிறர்க்காக திறப்பில் நில்லுங்க. பிறருக்காக கணவருக்காக ஆண்டு சமூகத்தை அழுவுங்க. உங்க மனைவிக்காக அழுவுங்க. உங்களுக்காக எங்களை நினைத்தரலாம் அப்பா என்று கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. இருவர் ஒருங்கப்பட்டு அன்னாலை கர்த்தர் நினைத்தரல பிள்ளை பாக்கி தந்தார். உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டு சமூகத்திலே ஜெபம் பண்ண திறப்பிலே நில்லுங்க. யோபை போல ஜெபிங்க. யோபு ஜெபிக்கும் போது அவன் சிறுப்பு மாறிச்சு. கர்த்தர் அப்படியாக கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் போது உங்க முகத்தை கர்த்தர் பாப்பா. உங்க முகத்தை கர்த்தர் பாப்பா. ஓ கர்த்தரை பயப்படுறவங்க எல்லாம் ஆண்டவர் பக்கம் வருவார்கள். இடிக்கப்பட்டது உங்களால கட்டப்படும். ஹல்லேலூயா. துக்கப்பட்டது உங்களால சந்தோஷப்படுவார்கள். ஓ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன உங்களால மீண்டும் இணைக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக அவளை ஆசீர்வதிப்பார். அவளை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு இரட்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. அவளை ஆசீர்வதிப்பார். அவர் சிறிது மாற்றுவார். ஆனால் உங்களுக்கு இரட்டிப்பாக தருவார். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த நாளிலே கூடி இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியே இன்று எங்களோடு பேசு. எங்க பேர் நீ நினைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை எங்க சுகத்தை நினைத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா கர்த்தாவை எங்களுடைய செய்கிற ஊழியங்களை நினைத்திருக்கிறீரப்பா. கர்த்தாவை நாள் எங்களை ஊரோடு பேசுறீங்க. இந்த வார்த்தைக்கு தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே காணப்படாமல் இருக்குமா இப்பொழுதே ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தாவே நான் உண்மை நோக்கி வேண்டாது என்னுடைய தவறு. நான் உமக்கு என்னை உண்மை நினைப்பூட்டாது என்னுடைய தவறு ஆண்டவர் என்று ஒப்பு கொள்ளு. கர்த்தருக்கு நினைப்பூட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை என்னை ஆசீர்வதிங்கப்பா. என்னை ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே வியாதியா இருக்கிற ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே பிறருக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இங்கிருந்து போகும்போது சொன்னோம், கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தர் மேல் நினைவா இருக்கிறார். கர்லை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ உங்களை அபிஷேகம் தருகிறார், ஜபாவை தருகிறார், வல்லமை தருகிறார், சுகத்தை தருகிறார். உங்க பேர்ல அவர் நினைவா இருக்கிறார். தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானது, செழிப்புக்கு ஏதுவானது, சுகத்துக்கு ஏதுவானது, மறுவாழ்வுக்கு ஏதுவானது.
வார்த்தை அப்படியே பலிக்கட்டும். துதிக நமக்கு உமக்கே இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பேர் நிறைவா இருப்பாராக. ஒவ்வொரு செழித்து நீங்க வாழும்படியாக ஜெபிக்கிற மாதம் முழுவதும் உங்களுக்கு செழிப்பின் மாதமாக, சுகத்தின் மாதமாக, நிறைய ஆத்மா ஆதாயப்படுத்துகிற மாதமாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ். சண்டே கிளாஸ் இருக்கு, 10:15 ஆயிடுச்சு.